தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர் தான் ஜெயம் ரவி. இவரை சுற்றி நிறைய சர்ச்சைகள் போயிட்டு தான் இருக்குது. விவாகரத்தில் ஆரம்பித்து சொத்துக்கள், அதுக்கப்புறம் அவருடைய தோழி கெனிஷா, இப்படி நிறைய சர்ச்சைகள் போயிட்டு இருந்தாலும் இப்போது பாபி டச் கோல்டு யூனிவர்சல் அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் நிறுவனம் இவர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் படம் நடிப்பதாக சொல்லி 6 கோடி ரூபாய் முன்படம் வாங்கிட்டு படம் பண்ணி கொடுக்கல அப்படிங்கிறது அவருடைய குற்றச்சாட்டு. இதற்கு எதிராக ரவியும் ஒரு கேஸ் போட்டிருந்தாரு. அது வந்துட்டு அவருடைய நாட்கள் வீணடிச்சிட்டாங்க, அதற்காக 9 கோடி இழப்பீடு தரணும் அப்படின்ட்டுன்னு. இந்த கேஸ் கோர்ட்டில் ஹியரிங் வந்தப்போ கோர்ட்டில் ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்துட்டு ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டியை தான் கொண்டு வரும். அதனால் ரவி மோகன் வந்துட்டு வாங்கிய முன்பணத்தை திரும்ப கொடுத்துட்டா பிரச்சனை முடிஞ்சிடும், அதனால் அந்த பணத்தை திரும்ப கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. அதற்கு வந்துட்டு ரவி மோகன் தரப்பில் வக்கீல் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்கள் பணத்தை திரும்ப தரோம் அப்படின்னு சொன்னதை ப்ரொடக்ஷன் நிறுவனம் தான் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்ட்டுன்னு. இதை கேட்ட நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை நீங்கள் ஒரு மத்தியஸ்தர் வச்சு தீர்மானம் பண்ணி முடிவுக்கு வாங்க, பேசி நீங்களே வந்துட்டு சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கிடையிலே ஜெயம் ரவி வந்துட்டு அவருடைய தோழி கெனிஷா கூட இலங்கைக்கு வந்துட்டு சுற்றுலா சென்றிருக்காங்க. அங்கே மினிஸ்டர் கூட எடுத்த புகைப்படம் தான் இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாக போயிட்டு இருக்கு. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.